சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸோடைய டவுட் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றே வந்து சிம்பிளிஃபிகேஷன். அவங்க செக்ஷன் வைஸ் டெஸ்ட் போட்டிருப்பாங்க போல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதோட டவுட்டுன்னு சொல்லி அனுப்பின கொஸ்டின். சரியா? ரைட். கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே சொல்கிறது 25 கியூப் வர மனப்பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து 12ஓட கியூபு, இது வந்து 13ஓட கியூபு. கியூபை பொறுத்தளவு மைனஸ் என்ன ஆகும்? 2 மைனஸ் சேர்ந்தது ஒரு ப்ளஸ், 3வது மைனஸ் போட்டோம்னா மறுபடியும் அது மைனஸாக தான் வரும். கரெக்டாக? அப்போ இது வந்து -12 இன்ட்டு -13 வெளியே எடுத்துட்டோம்னா, அதாவது எப்படி இருக்குன்னா -12 கியூப் -13 கியூப், இதுதான் கியூப் ரூட்டில் இருக்கும். இதை வெளியே எடுத்தோம்னா -12 இன்ட்டு -13 இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். தேர்ஃபோர் 12 13s are 156. அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ஒரு டைப் ஆக்சுவலாக. இது √380 ப்ளஸ் √380 ப்ளஸ் √380 ப்ளஸ் டாட் 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 போயிட்டே இருக்கும். இதே மாதிரி மைனஸ்லையும் போகும். சரியா? சரி, இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன கான்செப்ட்னா, நீங்கள் 380க்கு ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். இந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ஒரு ரூல் இருக்குது ஃபேக்டரைசேஷனுக்கு. இந்த ஃபேக்டரைசேஷன் வர்றதை நம்ம வந்து டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குது? 20, 19, 18, 17 இருக்குது. கரெக்டாக? அப்போ இது வந்து எனக்கு 38 அப்படிங்கிறது 19 டேபிளில் போகும். ஸோ நான் 19 வச்சு எடுத்தேன் அப்படின்னா 19 20 சார். அப்போ நீங்கள் இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கா? இந்த 1ன்ற டிஃபரன்ஸ் வரணும் இந்த ஃபேக்டரைசேஷனில். ஏன்னா இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம், 38 × 10ன்னு கூட எடுக்கலாம். இதுவும் ஃபேக்டர் தான். ஆனால் ரூல் என்னென்னா 1ன்ற டிஃபரன்ஸ் இருக்கணும். இதுதான் ரூல். ஓகேவா? ரைட். இப்படி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? இப்போ 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 20 வந்து பெரிய நம்பர். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிளா மைனஸ் சிம்பிளான்னு பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னா பெரிய நம்பரை போடுங்க, மைனஸ் சிம்பிள் அப்படின்னா சின்ன நம்பரை போடுங்க. இதுக்குரிய ஆன்சர் 19, இதுக்குரிய ஆன்சர் 20. அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது. சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 7 பவர் 1 வந்து 7, 7 ஸ்கொயர் வந்து 49, 7 பவர் 3 கியூப் வந்து 343, 7 பவர் 4 வந்து 2401, 5 வந்து பார்த்தீங்கன்னா 16807. அப்போ இதில் நீங்கள் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 9 3 1 மறுபடியும் 7, அப்போ அடுத்ததும் 9 3 1ன்னு போயிட்டே இருக்கும். சரியா? அப்போது இதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணுங்கள். இது வந்து 1ன்ற ரிமைண்டர், இது 2ன்ற ரிமைண்டர், இது 3ன்ற ரிமைண்டர், இது 0ன்ற ரிமைண்டர், மறுபடியும் 1 2 3 எப்படி போயிட்டே இருக்கும். சரியா? மொத்தம் எனக்கு 4 ரிமைண்டர் வருதா? 1 2 3 4, 4 ரிமைண்டர் நம்மளாக தான் செட் பண்ணுறோம். 1 2 3 4. இந்த 641 4 நம்பர் இருக்கிறனால 4 ரிமைண்டர் செட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த 641 இருக்குல்ல, இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் என்ன வருது? 1ன்னு வருதா? 1ன்னு வந்துச்சுன்னா எனக்கு 1ன்ற ரிமைண்டர் எங்கே போட்டிருக்கணும் அதுதான் ஆன்சர். 2ன்னு வந்துச்சுன்னா 2ன்ற ரிமைண்டர் எங்கே போட்டிருக்கணும் அது ஆன்சர். 3ன்னு வந்துச்சுன்னா 3ன்ற ரிமைண்டர் எங்கே போட்டிருக்கணும் அது ஆன்சர். 0ன்னு வந்துச்சுன்னா 0ன்ற ரிமைண்டர் எங்கே போட்டிருக்கணும் அது ஆன்சர். சரியா? ஸோ 7க்கு இது, 5க்கெலாம் ரிமைண்டரே கிடையாது. எல்லா இது போட்டாலும் 5 5 சார்னாலும் 25 5 தான் வரும், 125 5 தான் வரும், 625 5 தான் வரும். ஸோ எனிதிங் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலும் 5 தான் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 6 பவருக்கும் அப்படி தான் போயிட்டே இருக்கும். 6 6 6 போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ இது மாதிரி வர்றது சில இதுக்கு தான் வரும். லைக் 2க்கு வரும், 3க்கு வரும், அது மாதிரி இதுக்கு தான் வரும். சரியா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் இதுக்கு. அப்போ யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 7ன்னு போடணும். அடுத்து இந்த சம் 1092. அதாவது ஒரு என்னன்னு ஒரு தெரியல ஒரு நம்பர், நல்லா கவனிங்க. நம்பர் when divided by 1092, என்ன நம்பர் தெரில, அதை வந்து 1092ஆல் டிவைட் பண்ணுறாங்க. எனக்கு ரிமைண்டர் வந்து 60 வருது. மீதி வந்து எனக்கு 60 வருது. அப்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? would be obtained by dividing the same number. அதே நம்பரை 28ஆல் டிவைட் பண்ண, இந்த என்னன்ற நம்பரை 28ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மாதிரி கொடுத்துட்டா இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதீங்க. ட்ரிக் என்னென்னா, இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, இதை அப்படியே இங்கே போட்டுட்டு டிவைடட் பை 28 போட்டுருங்க. சரியா? இதான் ட்ரிக்கு. இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் 28 வந்து 2s வந்து 56ன்னு வரும். அப்போ ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? இது டீட்டெயில்டாக வேணால் நம்ம கிளாஸில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ வந்து என்ன, இது எப்படி போடுறது, இவ்வளோதான்.
ஸோ இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் அந்த இதுக்கு சொல்லி தந்தேன் எல்லாம் யூனிட் டிஜிட்டு, இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். சரியா, இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இது ஸ்டெப்பை கமெண்ட்ஸில் போடுங்க. இதோட ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, எப்படி போட்டிங்கன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. இதை நீங்கள் போடுறீங்களா? இதை நீங்கள் போடுங்க. நான் 380 சொல்லி தந்தேன்ல, அது மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஸ்டெப்பையும் கமெண்ட்ஸில் போடுங்க. சரியா, இதோட ஆன்சர் என்னன்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.